ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார். ரோட்டோர டிஃபன் கடையில் சுட சுட இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொங்கல் கூட கொடுக்குற அந்த தக்காளி சாம்பாரை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. செய்கிற உங்களுக்குமே மிச்சம் இருக்காது. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிக பொருட்கள் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 2 பெரிய தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரையட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்திங்கன்னா தக்காளியோட புளிப்பு, பச்சை மிளகாயோட காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே வரும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை குழைய வேக வைக்காமல் தனித்தனியாக தெரிகிற மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். குழம்பு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு சின்ன கரண்டி இட்லி மாவை இதில் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வேகமாக கலந்து விடணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுடும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி கலக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒரு கரண்டி இட்லி மாவை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கங்க, உங்களுக்கு கட்டிப்படாது. அடுத்து இதில் நாம் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த குழம்பு இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்தளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் ஒரு முறை கலந்து விட்டால் சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட சுட இட்லி, தோசை, பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.